சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழும் வசந்தியும் பார்த்தா கோயில்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்ன தமிழ், நமக்கு கடைசி வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கலையே, ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சாவது எப்படியாவது கண்மணி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆதாரத்தை காமிச்சாதானே அங்க இருக்கிறவங்க நம்ம சொல்றத நம்புவாங்க. வாய் வார்த்தையா சொன்னாலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கோம். நீ முன்ன மாதிரி அவங்க வீட்டு சின்ன மருமகளா இருந்தேன்னா நீ சொல்றத கேட்பாங்க. இப்போ அவங்களே நம்மள எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆதாரம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்னம்மா பண்றது, நமக்கு எல்லாமே தெரியுது, ஆனா எதையும் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. ஆனா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலாமா, கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அதை எப்படியாவது ராஜாங்க மாமா கிட்ட கொண்டு போய் காமிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும், நம்பிக்கையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் வசந்தி வந்துட்டு, ஏய் தமிழ், அங்க பாரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், கண்மணி எப்படிமா இங்க இருப்பா, அவ இப்போ மண்டபத்துலலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்ல தமிழ், அங்க நிக்கிறது கண்மணி தான், கூட ஆறுமுகமும் நின்றுகிட்டு இருக்கான். என்ன இவங்க 2 பேரும் இங்க கோயில நிக்கிறாங்க, இந்நேரம் இவங்க 2 பேரும் கல்யாண மண்டபத்துல தானே இருக்கணும், ஆனா இங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் போய் பார்க்கறாங்க. அங்க பார்த்தா கண்மணியும் ஆறுமுகமும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் பார்த்தா கையில தாலி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு தமிழ், இங்க என்ன நடக்குது, ஆறுமுகம் கையில தாலி வேற இருக்கு, கூடவே கண்மணியும் நிக்கிறா, என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அதிர்ச்சியோட கேட்கவும், தமிழ் வந்துட்டு, இந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல, ஏற்கனவே கண்மணி ஆறுமுகத்தை காதலிக்கிறா, 2 பேரும் காதலிக்கிறாங்கம்மா, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதை நான் கண்மணி கிட்ட கேட்டதுக்கு நானே அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லி இருந்தா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி அவ வேற என்கிட்ட உதவி கேட்டிருந்தா, ஆனா மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு நம்ம காதுக்கு வந்த பின்னாடி மாப்பிள்ளைய பத்தி ஆதாரத்தோட நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்னு நான் பார்த்தேன், ஆனா இவ என்ன இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாமா போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு தமிழும் வசந்தியும் பார்த்தா கண்மணி கிட்ட வாராங்க. இங்க கண்மணி வந்துட்டு வசந்தியும் தமிழையும் பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆறுமுகத்தை பார்த்தா கண்ணு கலங்க ஆரம்பிச்சுறாரு. போச்சு கண்மணி, இங்க பாரு தமிழம்மா பார்த்துட்டாங்க, இவங்க வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், ஆறுமுகம் அவங்களுக்கு தான் ஏற்கனவே நம்ம காதலிக்கிற விஷயம் தெரியும்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்மணி, நீ என்ன இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அண்ணி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு, நான் ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறேன், அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், என் கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறுனா அது ஆறுமுகம் கட்டினதா தான் இருக்கணும், அதை விட்டுப்புட்டு என் கழுத்துல வேற யாராவது தாலி கட்டினா அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன், இதை இந்த கோயில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஏய் கண்மணி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கண்மணிய சத்தம் போடுறாங்க. அதுக்காக இப்படியா நீங்க 2 பேரும் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களோ, இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா, ஊரே திரண்டு வரும், 10வதுக்கு உங்க அண்ணனை பத்தி தெரியும்ல எவ்வளவு கோவப்படுவாருன்னு, நான் இங்க நிக்கிறத கூட யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் தான் உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி அந்த பழியும் என் மேல தான் விழும், என்ன கண்மணி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்மணி கிட்ட கேட்கவும், எனக்கு வேற வழி தெரியல அண்ணி,
கல்யாண மண்டபத்துக்கு போனேன்னா அந்த ஆளு என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. வேற ஒருத்தருக்கு மனைவியாக இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. நான் கல்யாணம் பண்ணா ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஸ்ட்ராங்கா சொல்லவும், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது கண்மணி, ஆனா உங்க காதலை எப்படியாவது உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே. இது வரைக்கும் மாமா கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தையாவது நீ பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்மணி கிட்ட கேட்கவும், எங்க அண்ணி, யாருமே என்கிட்ட வந்து உன் விருப்பம் என்ன, உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, உனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமானு ஒத்த வார்த்தை கூட யாருமே என்கிட்ட கேட்கல. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கிட்ட போய் என்ன அண்ணி சொல்றது? அதுவும் படபடன்னு கல்யாண வேலையில எவ்வளவு அவசரமா இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்பவே நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணமும் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கிட்ட போய் என்ன அண்ணி சொல்லி புரிய வைக்கிறது? அதனால தான் எனக்கு இந்த முடிவு சரின்னு பட்டுச்சு. நானும் ஆறுமுகமும் இங்க கல்யாணம் பண்ணிக்கிற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், இங்க பாரு கண்மணி, கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ மாமா கிட்ட சொல்லி புரிய வையி. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. மண்டபத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை காணும்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேட ஆரம்பிச்சாங்கன்னு வையி, பெரிய பிரச்சனை ஆயிரும். இது மாமாவுக்கு பெரிய அவமானமா இருக்கும். கொஞ்சம் நான் சொல்றத கேளு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது. நானே ஆறுமுகத்துக்கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தி இங்க கூட்டு வந்திருக்கேன். ஆறுமுகமும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் பேசி அவரை சம்மதிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆறுமுகம் என்ன மசன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் கழுத்துல சீக்கிரமா தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், இங்க ஆறுமுகம் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இந்த பக்கம் மண்டபத்துல முகூர்த்தத்துக்கு நேரமாயிருது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும், ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு, சரி வா சித்ரா, நாம போய் கண்மணியை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா கண்மணியை காணோம். என்னடி கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஈஸ்வரி சொல்லவும், பாத்ரூம் எதுவும் போயிருப்பான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாத்ரூம் கிட்ட நின்று சித்ரா சத்தம் கொடுக்குறாங்க. ஏமா பாத்ரூம்ல அவ இல்லமான்னு சித்ரா சொல்லவும், அவ இங்க இல்லைன்னா எங்கடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. ஏமா ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி ஓடி ஏதும் போயிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், அடியே வாய கழுவுடி, இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம்னு சொல்லி நான் கனவு கண்டுக்கிட்டு திரியிறேன். நீ என்னடானா இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? அவ இங்க எங்கேயாவது தான் இருப்பா, போய் நல்லா தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் கண்மணியை காணோம்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க.